ஹாய் அலார்மிஸ் எல்லோரும் எப்படா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம் லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம் லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம லவ் வித் மை ட்ரீம் கோலோட பார்ட் 11 முடிச்சுட்டு ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆமாண்டா, இதுதான் இந்த பார்ட்டோட ஃபைனல் பார்ட். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேடா, லாஸ்ட் பார்ட்டில் யோவனும் யாயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது தானே முடிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கே யோவனும் யாயாவும் ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. உட்காந்தும்போது யோவன் வந்து, யாயா நீ ஓகேவா? இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஓகே தான், எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது, என்னை கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லி யோவன் கிட்டே கேட்கும்போது, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது யாயா சொல்கிறேன், ஆனால் அவர் தான் என்னோடய அப்பான்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. எதுக்காக அப்படின்னு, வேணாம் எங்கள் அம்மாவே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு. எதில் அப்படின்னோடனே, அத்தையவும் மாமாவே சேர்க்குறதுல தான், வேறு எதில் அப்படின்னு யோவன் சொன்னோடனே யாயாவும் சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் யோவன் வந்து, அதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே மனம் வரான். உடனே யாயாவும், நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கல அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நம்ம அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவன் அவளை கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் யாஷி வந்து ஒயன்கிட்ட, மா நீங்கள் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அப்படி மறைச்சிங்கன்னா என்கிட்ட உண்மையை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒயின் வந்து, நான் எதையும் மறைக்கலடா, நான் என்ன என் தங்க பிள்ளைக்கிட்ட மறைக்க போகிறேன், நான் உன்னையும் மறைக்கலன்னொன்னே, நிஜமாலுமே நீங்கள் எதையும் மறைக்கலையா அப்படின்னு சொல்லி யாஷி கேட்குறா. ஒயனும் வந்து இல்லை அப்படிங்கும்போது சோஃபி வந்து, ஏன் உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை ஸ்ட்ரைட்டாக கேளு, மறைக்கிறேன்லாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் உன்கிட்ட பேசலைன்னா எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னொன்னே, தெரியுண்டி வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியை தலையிலே அடிக்கிறா. என் தலையில் அடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி யாஷி கோவப்படுறா. உடனே, அப்பா இத்தனோண்டு இருக்கும்போது உனக்கு இவ்வளோ கோவம் வருதான்னு சோஃபி சொல்கிறான். ஏய் சும்மா இருடி, எப்போ பாரு என் பிள்ளைய வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. உடனே, ஆமாம் பெரிய அம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது ஒயனுக்கு கால் வருது. கால் வந்தோடனே ஒயின் வந்து அட்டன் பண்ணுறா. சொல்லுங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை, யாஷி எப்படி இருக்கான்னு கேட்கதான் அப்படின்னு சொல்லும்போது, யாஷி இதே தான் இருக்கா, பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒயின் ஃபோனை கொடுக்குறா. யாஷி வந்து, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நீங்கள் அப்ராட்லேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு யாஷி, அப்பா மேலே கோவமாக இருக்கியா? எப்போதுமே நல்லா தானே பேசுவேன்னு சொல்லும்போது, நான் எப்போ உங்ககிட்ட நல்லா பேசியிருக்கேன், அதெல்லாம் சும்மா நடிப்பு தான், எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, எனக்கு தூரத்தில் இருக்கிற அப்பா வேணாம், பக்கத்தில் இருக்க அப்பா தான் வேணும், நீங்கள் தான் எங்கள் அம்மா வாழ்க்கையிலேயே கஷ்டத்தை கொடுக்குறீங்க, உங்களால் தான் அவங்களால எதையுமே பண்ண முடியல, உங்களால் அவங்கள நிம்மதியான லைஃப்பை வாழவே முடியலை, நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி யாஷி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஓடிடுறா. ஓடி போய் பயங்கரமாக அழுகுறா. ஒயனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஒயனும் போய், யாஷி என்னம்மா ஆச்சு, எதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறனோன்னே, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும்ல, அவங்கள உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தானே, அவருக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும், அவரும் உங்களுக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் வெயிட் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னோடனே இங்கே ஒயன் வந்து, என்ன சொல்கிற, ஜிமினுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லை அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, ஒரு குழந்த கூட இருக்கே அப்படின்னோடனே, பொய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, உங்களுக்கு யார் சொன்னால் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒயின் வந்து, நீ சொல்கிறது உண்மையா, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அவருக்கு கல்யாணம்லாம் ஆகலை, அவர் இன்னமும் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒயனுக்கெல்லாம் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவள் வந்து ஜிமினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பா. இங்கே ஒயின் வந்து, ஜிமின் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு ஒயனு கேட்க, யாயாவும் அவர் மட்டும் இல்லை, யோவனும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யோவன் வந்து அவங்க அப்பா நிறைய பொண்ணுங்களை காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் நோன்னு சொல்லி வரான். ஏன்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், அவங்க அத்தை வந்து
அவர் கையில் அந்த ரிங்கை எடுத்து கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போதுமே கழுத்தில் அந்த செயினை மாட்டியிருப்பார். அந்த செயினில் அந்த ரிங்கு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த ரிங்கை அவர் பத்திரமா வச்சுருக்காரு. நீங்கள் அந்த ரிங்கை கொடுத்தா தான் அவர் அந்த ரிங்கை வச்சு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு லைஃப்பை சூஸ் பண்ணிட்டீங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி தான் நான் உங்களுக்கு பொண்ணாக பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி யாயா செம்மையாக அழுகுறா. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, இங்கேருந்து போங்க போங்க, வெளியே போங்கன்னு சொல்லி ஒயினை வெளியே தள்ளி அவள் கதவை சாத்திக்கிட்டு செம்மையாக அழுகுறா. நமக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒயினுக்குமே ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ யோவன் வந்து ஜிமின் இருந்த அந்த இடத்துக்கு தான் யாயாவை கூப்பிட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல ஜிமின் இருக்க மாட்டான். உடனே இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னேன். எனக்கும் தெரியல, ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டாராட்டுக்குனோடனே சரி வா அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யாயா சொல்லும் போது, யாயா நீ வீட்டுக்கு போ, இப்போ ஆல்ரெடி லேட் நைட் ஆகிடுச்சி, இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் தேடி அலைய வேணாம், நீ போ, நாளைக்கு நான் அவரை கூட்டிகிட்டு வரேன், நீயும் வா, நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுங்கள், உங்கள் 2 பேரையும் நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது யாயா வந்து நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன், நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது யாயாவும் இப்போ வீட்டுக்கு போகிறா. போனால் அங்கே ஒயின் வந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. அம்மா என்னாச்சும்மா, ஏன் அழுகுறீங்கன்னொன்னே யாஷியை போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது ரூமை திறந்துட்டு போனால் யாஷி பயங்கரமாக அழுகுறா. உடனே என்னாச்சு யாஷி, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருத்தி மட்டும் இல்லைன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, என்னால் தான் எல்லாருக்குமே கஷ்டம், அம்மாவுக்கு எல்லாருக்குமே என்னால் தான் கஷ்டம், நான் எதுக்கு பிறந்தேன், என்னால் தான் அவங்க இன்னொரு லைஃப்பை கூட விட்டு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை விட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி யாஷி அழுவும் போது இங்கே யாயா நினச்சிக்கிட்டா ஒரு வேளை நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாஷிக்கும் உண்மை தெரிஞ்சிச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது யாஷி நீ என்ன பேசுகிற, நீ என்றைக்குமே என்னோடய தங்கச்சி தான், நீ என் கூட பிறக்கலனாலும் நீ என்னோடய தங்கச்சி தான், அவங்க உன்னை பெக்கலைனாலும் அவங்க உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே யாஷிக்கு மட்டும் இல்லை ஒயனுக்குமே செம ஷாக்கு. யாஷி வந்து நீ என்ன சொல்கிற, அப்போ அவங்க என்னோட அம்மா இல்லையா அப்படிங்கும் போது இங்கே யாயா வந்து ஷாக்கிங்காக அப்போது உனக்கு எதுவுமே தெரியாதா, தெரியாமல் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொல்கிற சொல்லுங்கும் போது இங்கே ஒயின் வந்து யாயா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதானே, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. உடனே எத்தனை நாளுமா இதை மறைக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒயின்கிட்ட சொல்லும்போது யாயா எதுவுமே சொல்லாதானே, போதும் நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாயா வந்து யாஷிக்கிட்ட சொல்கிறா. யாஷி உண்மை என்னன்னா உங்கள் அம்மா யாருன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் உங்கள் அப்பா தான், அவர் ஏன் தெரியுமா இங்கே நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது, ஏன்னா அவர் இங்கே இருந்தாருன்னா இவங்களோட இருக்க வேண்டியதாக இருக்கும், எங்கள் அம்மாவோட இருக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம அம்மாவோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வரவே மாட்டேங்கிறாரு, அவர் அப்ராட்ல இருக்கார், அவருக்குமே எல்லாமே கஷ்டமாக தான் யாஷி இருக்கும், உண்மை என்னன்னா அவர் உன்னோட அப்பா ஆனால் என்னோட அப்பா வேறு அப்படின்னு சொல்லி யாயா வந்து எல்லா விஷயத்தையுமே யாஷிக்கிட்ட சொல்கிறா. யாஷி புரிஞ்சுக்கிறா. அவள் அழுதுட்டு இருப்பாள்ல, அவள் கண்ணை தொடச்சிக்கிறா. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நான் அழுவ மாட்டேங்கும் போது ஒயினுமே யாயாவுமே 2 பேருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. உடனே யாஷி என்ன பார்க்குறீங்க, இவ்வளோ நாள் நான் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததால் தான் பிறந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, இந்த விஷயத்த நான் ஜிமின் அங்கிள்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து அம்மாவும் அவரும் சேர்ந்துருவாங்க, அப்புறம் என்னோடய டேடியாக அவர் மாறிடுவார்ல அப்படின்னு சொல்லி யாயா சந்தோஷப்படுறா. இங்கே ஒயின் வந்து இல்லை அவர் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது அம்மா நீங்கள் வாயை மூடுங்க, நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரையுமே நீங்கள் தான் கஷ்டப்படுத்துகிறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி யாயா கத்துறா. யாயா நீ என்ன பேசிகிட்ருக்கன்னு உங்களுக்கு தெரியுதா, எனக்கு உங்களை பிடிக்கலம்மா வெளியே போங்கன்னு சொல்லி அவளை தள்ளிட்டு இப்போ யாஷி யாயா 2 பேருமே ரூமுக்குள் சாத்திக்கிட்டு இவங்க உள்ளே இருக்காங்க. யாஷி கேட்குறா எதுக்காக நீ அவங்கக்கிட்ட அப்படி பண்ண அப்படிங்கும்போது அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, உனக்கு தெரியுமா என்னோடய அப்பா யாருன்னு அப்படின்னு சொல்லி யாஷிக்கிட்ட வந்து யாயா சொல்கிறான்னு யாருன்னொன்னே நீ எப்போதுமே சொல்லுவல்ல ஜிமின் அங்கிள்
அவர் தான் என்னோடய அப்பா, என்னை பெற்றவர். ஆனால் அவங்க என்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டாங்க. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாஷின்னு சொல்லி யாஷியை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுவுறா. அப்படியே இந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் ஜிமின் வந்து எப்போதும் போல் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறான். அப்போ அவன் காருக்கு முன்னாடி பார்த்தா சோஃபி வந்து நிற்கிறா. ஜிமின் பார்த்து காரை ஸ்டாப் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு, நீங்கள் சோஃபி தானே, ஒயின் கூட இருக்கிற அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. உடனே ஜிமினும் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இது ஒயினை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஜிமினும் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஒரு காஃபி ஷாப் மாதிரி. அங்கே போய் உட்காந்து தான் பேசுகிறாங்க. சோஃபி சொல்கிறா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒயின் இதை உங்ககிட்டேருந்து மறைக்கிறா, ஏன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒயின் 2வது கல்யாணம்லாம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஒயின் வந்து கிராமத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒயின் கூடயே சுற்றிட்டு இருந்திருப்பா. ஒயினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவள். எப்போதுமே ஒயின் கூடயே இருப்பாள். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அந்த அப்ராடில் இருப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா, யாஷியோட அப்பா அவர். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒயின் வந்து எதிர்பாராத விதமாக அப்ராட் போயிருக்கா. அப்போ தான் அவளை வந்து தற்செயலாக மீட் பண்ணியிருக்கா. அவளை மீட் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்துக்க ஆள் இல்லைங்கிறதுனால ஒயினே அங்கே இருந்து அவளுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருப்பா. அப்போ யாயா வந்து இங்கே அமெரிக்காவில் சோஃபியா பார்த்துட்டு இருந்திருப்பா. அதனால அப்ராடில் ஒயின் வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது மட்டும்தான் இருப்பாள். யாயா கிட்ட வந்து அதிகமாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாள். நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாள். ஒரு 7 மந்த் அங்கேயே இருந்து அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனால் குழந்த பிறந்துடுது. ஆனால் அவள் இறந்துடுறா. அதனால இந்த குழந்தைய பார்த்துக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவர் முழிச்சிட்டு இருக்கும் போது தான் ஒயின் வந்து, கவலைப்படாதீங்க, இவளை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் உங்களுக்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது தான் இவ சொல்கிறா, ஆமாம், யாயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் ஒரு விஷயம் கண்டிப்பாக அவள் ஏற்றுக்குவா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவள் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பா. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் தான் யாயாவோட அப்பான்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி யாயாவுக்கு எந்த விஷயமும் தெரிய வேணான்னொன்னே, என்ன அப்போ எதுக்காக இத்தனை வருஷம் என்னை விட்டு போனீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஒயின் சொல்கிறா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து பிஸ்னஸ் விஷயமா போயிட்டீங்க, இப்போ வந்து சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து யாயா கிட்ட நான் தான் உன்னோட அப்பான்னு மட்டும் சொல்லுங்கள், இந்த குழந்தையவும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் யாஷியை தூக்கிட்டு வந்து வளர்த்துருப்பா. அப்போலேருந்து யாயா வந்து இவர் தான் என்னோடய அப்பா, இவர் பிஸ்னஸ்க்காக அம்மா விட்டு போனார், இப்போ மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபி வந்து சொல்கிறா. ஜிமின் வந்து அப்போ யாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் ஜிமின், யாயா உங்கள் பொண்ணு தான். ஒயன் வந்து அமெரிக்கா வந்த புதுசில் அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவள் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தாள். அமெரிக்காவே அவளுக்கு புதுசாக இருந்தது. அப்போ நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். அவள் என்கிட்ட வந்து 2 நாளுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கிறது, மயக்கம் வருது, இதை மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அந்த விஷயம் அவளுக்கே அப்போ தான் தெரிஞ்சுது, அதனால தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சோஃபி சொல்லும்போது இங்கே ஜிமினுக்கெலாம் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ எதுக்காக அவள் என்கிட்டேருந்து இதை மறைச்சா? இப்போ வரைக்கும் கூட அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை, யாயா என்னோடய பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லி ஜிமின் கண் கலங்கிக்கிட்டு கேட்குறான். அவள் ஏன் மறைச்சான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது பின்னாடி வந்து ஒயின் நிற்கிறா. உடனே ஒயின், சோஃபி, நான் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கும்போது இங்கே ஜிமின் வந்து, எத்தனை நாளைக்கு இதை மறைக்கலான்னு நினைக்கிற ஒயன், நீ என்ன பண்ணி வச்சுருக்கன்னு உனக்கு தெரியுதா? என்னோடய பொண்ணை என்கிட்டேருந்து நீ பிரிச்சிட்டல்ல, அவள் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே அப்படி இருக்கணும் இப்படி பழக்கணும்னு நான் எவ்வளோ கனவு கண்டேன் ஒயன், அது எல்லாமே இப்போ நாசமாயிடுச்சு இல்லை. அவள் எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டு அவளுக்கு தெரியாது
நான் தான் அவளோட அப்பாங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் வந்து, ஜிமின் இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, போதும் நிறுத்து ஒயன், இதுக்கு மேலே நான் உன் பேச்சு கேட்க போகிறதில்ல, என் மூஞ்சிலே முழிக்காத, இது வரைக்கும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணணும், இப்போ அந்தளவுக்கு உன்னை வெறுக்கிறேன் ஒயன், என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல, தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிச்சிடாதன்னு சொல்லி ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். போகும்போது ஒயன் மேலே அவன் செம கோவத்தில் இருக்கான். ஏன்னா வந்து யாயா தான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒயனுக்கு தெரியும், ஜிமினுக்கு தானே தெரியாது. இதை வந்தோடனே அவள் ஜிமின்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற கோவம் தான். இங்கே சோஃபி வந்து என்னை மன்னிச்சிரு ஒயன் அப்படிங்கும்போது, நானே அவர்கிட்ட இதை சொல்லலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ளே நீயே சொல்லிட்ட, சரி விடு, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற ஒயன், நானே யாயாவுக்கும் தெரியும், எனக்கு நேற்றுக்கு நைட்டு தான் தெரிஞ்சுது, யாயா என்கிட்ட சண்டை போட்டா, எங்கள் அப்பாவை நீங்கள் இது வரைக்கும் சொல்லாமல் என்கிட்டேருந்து மறைச்சிட்டிங்க, எங்கள் அப்பாவுக்கிட்டேருந்து என்னை பிரிச்சிட்டிங்கன்னு அவள் என்கிட்ட சண்டை போட்டா, எக்ஸாக்டாக இப்போ ஜிமினும் என் பொண்ணுக்கிட்டேருந்து என்னை நீ பிரிச்சிட்டேன்னு தான் சொல்கிறாரு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறான். ஃபீல் பண்ணாத ஒயன், எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லும்போது, நானும் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே ஜிமின் வந்து போயிருப்பான்ல, போய் செம போதை காலையிலே குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வரான். எதுக்காக ஒயன் இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, நீ மேலும் மேலும் நீ வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறன்னு உனக்கு எப்போ புரியும் ஒயன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து யாயா வந்து நிற்கிறா. நின்றுட்டு, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் காலையிலே இப்படி குடிச்சிருக்கீங்க, இதுக்காக எங்கள் அம்மா தான் காரணமா அப்படின்னு சொல்லும் போது, யாயா நீ நல்லா இருக்கியா, பா எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்ட, உனக்கு தெரியாது உன்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், அது நீங்கள் தான் அப்படிங்கும்போது, உனக்கு தெரியுமா நான் தான் உன்னோட அப்பான்னு, அப்போ உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே தானே நீயும் என்னை உங்கள் அம்மா மாதிரி ஏமாற்றிட்ட, உனக்கு என்னை பிடிக்கலையா, நான் உன் அப்பாவாக இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை, எனக்கும் இப்போ தான் தெரியும் எதுக்காக அப்பா நீங்கள் இப்படி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு டைம் என்னை அப்பான்னு கூப்பிடுவியா அப்படிங்கும்போது, அப்பா அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு டைம் கூப்பிடு, எத்தனை வருஷமாக நீ என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடாமல் இருந்ததெல்லாம் இப்போ என்னை கூப்பிடு, மொத்தமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லும் போது, அவள் எதுக்காகப்பா இப்படி குடிச்சிங்கன்னு சொல்கிறா. ஜிமின் வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு, நீ என்னோடய பொண்ணு, நீ தான் என்னோடய பொண்ணு, நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யாயாவை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறான். யாயாவும், இல்லைப்பா நீங்கள் அப்போல்லாம் அழக்கூடாது, நீங்கள் என்னோடய அப்பா, நான் என்றைக்குமே அதை மறக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னோடய அப்பா தான், எதுக்காக இப்படி குடிச்சிங்க, இனிமேல் நீங்கள் குடிக்கவே கூடாது அப்படிங்கும்போது, ஜிமினுக்கு உடனே செம்மையாக குடிச்சிருந்தனால வாமிட் வருது. உடனே அவளை விட்டுட்டு எட்ட போய் புதரில் போய் வாந்தி எடுக்கிறான். இவளும் போய் தலையை பிடிக்கிறா. உங்களுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் தலையை பிடிக்கிறா. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் எங்கள் அம்மாவை திட்டி விட்டுறலாம்ல, ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை திட்டவே மாட்டேங்கிறீங்க, இப்படி தான் வந்து குடிச்சிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க, உங்களை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறா. நீ என்னை திட்டுறியா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, திட்டு, நீ என்னோட பொண்ணுமா, நீ என்னோட பொண்ணு, நான் பெற்ற பொண்ணு, நீ நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டலாம், நீ ஏன்னா என்னோட பொண்ணு அப்படிங்கிறான். சரி சரி, இதெல்லாம் உங்களுக்கு போதை தெளிஞ்சதுக்கப்புறம் ஞாபகம் கூட இருக்காது, நான் யோவனை கூப்பிட்ருக்கேன், அவன் வந்தோடனே உங்களை கூப்பிட்டு போவானோடனே, யோவனா, யோவன் உனக்கு யார் தெரியுமா, உனக்கு யார் தெரியுமானோடனே, தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு யோவனை பற்றி தெரியாது, தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா தெரியுமா, நான் கூட அவகிட்ட ஒரு டைம் சொல்லிட்டேன், என்ன சொன்ன தெரியுமா, யோவனை நீ பார்க்காத, அதனால அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டேன், அப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா, அவள் முகமே வாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் எங்கள் அம்மாவை கழுவி கழுவி ஊற்றுனீங்க, இப்போ எங்கள் அம்மாவையே பாராட்டுறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை, என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் ஒயன்கிற ஒருத்தி இல்லவே இல்லை, அவள் என்கிட்ட பொய் சொல்கிறா, நடிக்கிறா, ஏமாத்துறா, என் பொண்ணை என்கிட்டேருந்து பறிச்சிட்டா, அவளை நான் இனிமேல் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சரி சரி
மன்னிக்காதீங்க, தண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் எப்படி அவளை தண்டிக்க முடியும், நான் அவளை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுவவே ஆரம்பிச்சிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு யோவன் வந்துடுறான். யோவன் வந்தோடனே, மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னோடனே, யோவனே வந்துட்டியாடா, நான் என்னடா பண்ணணுன்னே, இப்போ எதுக்கு இப்படி குடிச்சிங்க, மூக்கு முட்டை குடிக்கணும்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கும்போது, ஜிமினை பார்த்து யோவன் கேட்குறான். உடனே ஜிமின் வந்து, நான் குடிக்கலையே யோவன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட பொண்ணு யாயா, யாயா என் பொண்ணு தான் அப்படின்னோடனே, உங்களுக்கு எப்படி இது தெரியணுன்னே, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள், அவள் பேர் என்ன, சோஃபி, சோஃபி ஆண்டியவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோவன் கேட்கும். சோஃபி, அவள் தான் என்கிட்ட சொன்னான், எந்த யாயா தான் என் பொண்ணுன்னு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்கள் அத்தை நம்மளை விட்டு போனதுக்கு உங்கள் தாத்தா தான் காரணம். அதை தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லும்போது, இன்னொன்று, உங்கள் அத்தைக்கு 2வது கல்யாணம்லாம் நடக்கவே இல்லை, யாஷி வேற ஒருத்தரோட பொண்ணு. அதாவது நான் உன் அத்தையை ஃபஸ்ட் டைம் ஒரு கிராமத்தில் பார்த்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், அந்த கிராமத்தில் உன் அத்தை கூட ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தியோட பொண்ணு தான் யாஷி. ஆனால் அவள் இறந்துட்டா. அதனால் இவளே யாஷியை வளர்க்குறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவள் குழந்தைய அனாதையாக விட பிடிக்காம அவள் வளர்க்குறா. எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைடா. எனக்காக உங்கள் அத்தையை கூப்பிட்டு வருவியா அப்படிங்கும்போது, இங்கே யாயா வந்து, இப்போ தான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எங்கள் அம்மாவே கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் அப்படி தான், அத்தையை விட்டு அவரால் இருக்க முடியாது, நீ கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை கூப்பிட்டு போகிறான். இங்கே யாயா வந்து, அப்பாவை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோவன் அப்படின்னு சொல்லி யோவன்கிட்ட பேசிகிட்ருக்கா. யோவன் வந்து, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி யாயா மண்டையை தடவி கொடுக்குறான். உடனே அவளும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. இப்படியே ஜிமினும் ஒயனை பார்த்தா யாரோ மாதிரி பார்க்காம போகிறது, யாயாவை பார்த்தாலும் கண்டுக்க மாட்டான். இந்த மாதிரி தான் அப்படியே போய்கிட்டே இருக்க. இப்போ ஒரு நாள் யாஷி தான், இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும், பார்க்க சிறுசாக இருக்கும்னு பார்த்தா எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டிடுவாங்களாட்டுக்கு. இப்போ என் அக்காவும் யோவனும் கூட இப்போ என் கூட வரதே இல்லை, அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்படியே புலம்பிக்கிட்டே தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கா. அவள் என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு தெரில. போய் ஒரு இடத்துல இருந்துட்டு, அம்மா எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, நான் எங்கே இருக்கேன்னே தெரியல, டக்குன்னு என்னை தேடி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறா. இதை வந்து ஒயன் பார்த்தோன்னே, யாஷி நீ எங்கே இருக்க, கவலைப்படாத, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ இந்தாண்ட பக்கம் ஒயனுக்கு வந்து அந்த மாதிரி மெசேஜ் போட்டிருப்பார்ல, அதே மாதிரியே இங்கே ஜிமினுக்கும், ஜிமின் அங்கிள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டேன், அம்மாக்கிட்ட நான் பேச மாட்டேன், நான் எங்கேயோ வந்து வழி மாறி போயிட்டேன், உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்தியா புதுசுன்னு, என்னை வந்து கூப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமினுக்கும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறா. ஜிமினும் அதை கேட்டுட்டு, சரி யாஷி நான் உடனே வரேன், அவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் வேகமாக. அதே மாதிரி ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அதில் வந்து யோவன், யாயா, யாஷி 3 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் போய் உங்கள் 2 பேருக்கும் ஒன்றா என்னால் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, இதில் நம்ம பிளான்லாம் இருக்குது, ஒழுங்காக இதை படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மெசேஜ் போடுறா. உடனே யோவனும் யாஷியும் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிவிட்டு, சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து உங்கள் அம்மாவை பார்த்துக்க, நான் வந்து மாமாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோன்னு சொல்லும் போது யாஷியும் ஓகே டீல், சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணிக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் போட்டு வச்சுருக்குதோன்னு தெரியல. இங்கே ஒயனும் ஜிமினும் அட் அ டைமில் 2 பேரும் ஒரே நேரத்துலேயே வந்தாங்க. ஆனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கல. ஜிமின் வேறு பாதையில வேறு இடத்துல வரான், ஒயனும் வேறு இடத்துல வரா. 2 பேரும் வந்து ஒயன் வந்து யாயாவை பார்த்து யாஷி எங்கன்னு கேட்குறா. ஜிமின் வந்து யோவனை பார்த்து யாஷி எங்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேமாக கேட்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் சேமாக சொல்கிறாங்க, யாஷி பத்திரமா தான் இருக்கா, அவள் எங்களுக்கும் மெசேஜ் போட்டிருந்தா, அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ 2 பேருமே கையில் வச்சுருக்க ஜூஸை கால் தடிக்கி ஊற்றுற மாதிரி ஜிமின் மேலே யோவனும் ஒயன் மேலே யாஷியை 2 பேருமே சேர்ந்து ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு ஐயோ மம்மி என்னை மன்னிச்சிருங்க, மாமா
நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாமாம்மா, தப்பு இல்லை அப்படின்னோடனே, பரவாயில்ல விட்றான்னொடனே, இந்த ட்ரெஸ்ஸை பேசாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, நீங்கள் முக்கியமான மீட்டிங்லாம் போக வேண்டியதாக இருக்கும்ல, இங்கே பாருங்கள் எனக்காக நான் இந்த கோட் சூட் எடுத்துகிட்டு வந்தேன், பேசாமல் இதை போட்டுக்கோங்களேன்னொடனே, என்ன உனக்காக அது எடுத்த ட்ரெஸ்ஸை நான் எதுக்குடி போடணும் அப்படின்னு இங்கே ஒயின் கேட்க, இல்லைம்மா இது உங்களுக்கு ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுல்ல அதனாலன்னொடனே, இதை போட்டுட்டு என்னால் ஆஃபீஸ்க்குலாம் போக முடியாதுன்னொடனே, அட போடுமா நான் சும்மா பார்க்குறேன், நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி 2 பேருமே மாமா மாமா போடுங்கன்னு அவங்க ஜிமினை கொடுத்து உள்ளே தள்ளி விட்டுறா. இங்கே வந்து ஒயனுக்கு யாயா ட்ரெஸ்ஸை கொடுத்து உள்ளே தள்ளி விட்டுறா. சரி சரி போட்டுட்டு வரேன் இருங்கன்னு சொல்லி 2 பேருமே சேமாக தான் உள்ளே போகிறாங்க. இப்போ யோவனும் யாயாவும் ஓடி வந்து பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்ஸ்அப் காட்டுவாங்கள்ல ஓகேங்கிற மாதிரி, அந்த மாதிரி தம்ஸ்அப் காட்டிட்டு 2 பேரும் ஓடிடுதுங்க. யூஸ்வலாக எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, இருந்தாலும் அந்த இடத்துக்கு பேக் டோரு ஃப்ரண்ட் டோரு அப்படின்னு இருக்கும்ல, அதனால 2 பேரும் வேறு வேறு இடத்துலேருந்து இருக்கிறதுனால பார்த்துக்க முடியல. இப்போது ஜிமின் அந்த கோட் சூட்டெல்லாம் மாட்டிகிட்டு வந்துடுறான். இங்கே ஒயினும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரா. அது வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் மாதிரி செம அழகாக இருக்கும். அந்த ஃப்ராக் எப்படின்னா முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், முட்டிக்கு கீழே தான் இருக்கும், ரொம்ப பெரல்ற மாதிரிலாம் இல்லை, முட்டிக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது செம்மையாக இருக்குமா. அதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு எதுக்குடி எனக்கு கொடுத்த, இதை போட்டுட்டு என்னை எங்கே போக சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்டும் போது, இங்கே மாமா இதில் நீங்கள் சூப்பராக மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே யோவன் சொல்கிறான். அட போடா நீ வேறு ஒருத்தவங்க அப்படின்னோடனே, சரி யாயாவை தான் யாஷியை தான் கண்டுபிடிச்சாச்சுல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நோ 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 அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பக்கம் போங்க, அங்கே ஒருத்தவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இந்த பக்கம் ஜிமினும் இந்த பக்கம் ஒயினும் 2 பேரும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வராங்க. வந்து அவங்க 2 பேரும் சென்டரில் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கும் போது இங்கே ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜிமினியே பார்த்துட்ருக்கா, ஜிமினும் ஒயினே பார்த்துட்ருக்காங்க. இங்கே யோவனும் யாஷியும் இன்னும் பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஜிமினும் யோவனை பார்த்து முறைக்கிறான். உடனே ஆனால் ஒயின் வந்து ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கா. உடனே நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லி 2 பேரும் தள்ளி விட்றாங்க 2 பேரையும் நடுவில். இப்போ 2 பேரும் முட்டிட்டு நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி போனதும் அந்த இடமே செம அழகாக மாறிடுது. ஒரு வெடி வெடித்து அங்கே இடத்துல வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டில் எழுதியிருக்குது. அந்த மாதிரி வெடித்து அந்த போய் வானத்தில் ஹார்ட் மாதிரி காட்டுது. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே யோவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய சண்டை வந்துருச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, அது உங்கள் 2 பேருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் 2 பேருமே பேசிக்கல, நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க, அதனால தான் 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி யோவன் சொல்கிறான். இங்கே யாயா வந்து, ஆமாம் என்னோடய அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ப்ளீஸ் 2 பேரும் சேர்ந்துருங்க, 2 பேருக்கும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணலைல்ல, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்கள் ரிங் கூட எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே யாஷி வந்து, இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேரும் பிரிவுக்கு நான் தான் காரணமாக இருந்தால் அதை மறந்துடுங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது தான் என்னோடய ஆசையே, தயவு செஞ்சு சேருங்கன்னு சொல்லி ஒரு ரிங்கு எடுத்துகிட்டு வந்து 2 பேர் முன்னாடியும் காட்டுறா. அதில் 2 பேருக்குமான ரிங் இருக்குது. தயவு செஞ்சு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி யாஷி முன்னாடி நிற்கிறா. 3 பேருமே பாவமாக பார்த்துட்டு நிற்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாமல். இங்கே சோஃபி வந்து, என்னை மன்னிச்சிடுங்க, சின்ன புள்ளியோட சேர்ந்து நானும் தான் இதை ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஜிமின் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் ஒயனை பார்த்து கேட்குறான், உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்குறா. எனக்கு சம்மதமா இல்லையான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒயின் வந்து எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேருமே ரிங்கும் எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒயின் கையை பிடிச்சி ஜிமின் ரிங் போட்டு விட்றான். அதே மாதிரி ஜிமின் கையில் வந்து ஒயின் ரிங் போட்டு விட்றா. உடனே இவங்க வந்து இந்த வெடிப்பாங்கள்ல, அந்த கையால் திருவி வெடிப்பாங்கள்ல, அந்த வெடியை போட்டு வெடிக்கிறாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி யாயா ஓடி வந்து யோவனை ஹக் பண்ணிப்பான். ஹக் பண்ணிவிட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே யாஷி வந்து சோஃபியை ஹக் பண்ணிவிட்டு, நம்ம 2 பேரும் சிங்கிள் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே யோவன் யாயா அதே மாதிரி ஜிமின் ஒயின் 4 பேருமே சேர்ந்து, யாஷி நீ ரொம்ப குட்டி பொண்ணு, உனக்கு அதுக்குள்ளாட்டிலாம் கமிட்டட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எனக்கு தெரியும் நான் சின்ன பொண்ணு தானே, நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ யாயா வந்து,
மம்மி டாடி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி ஜிமினியும் ஒயனையும் ஹக் பண்ணிக்கிறா 2 பேரும் சேர்த்த மாதிரி. அவங்களும் ஹக் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. யாஷியும் ஐயா ஜாலி, எனக்கு சூப்பரான டாடி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஆனால் உங்கள் அப்பா அப்படின்னு வந்து யாயா எப்போவோ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னு ஒரு வாய்ஸு. பார்த்தா அவர் அப்ராட்லேருந்து வந்துட்டார். இங்கே ஒயின் வந்து ஓ நீங்கள் வந்துட்டீங்களான்னொன்னே 2 நாளைக்கு முன்னாடியே யாயா என்கிட்ட சொல்லிட்டா, டாடி நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பிளான்லாம் சொல்லிட்டா, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒயனை பார்த்து, இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒயன். இனிமேல் நீங்கள் யாஷியை பற்றி கவலைப்படாதீங்க, யாஷியை என் கூட நான் அப்ராடு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஒயன் வந்து யாஷியை பார்க்குறா. யாஷியும் மம்மி இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கவலைப்படாதீங்க, நான் அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்பாவும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாருல்ல, நான் அப்பாவோட போகிறேன், ஆனால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவேன், நீங்கள் தான் என்னோடய அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான், அதை மறந்துடாதீங்க, அதனால் நான் இப்போ அப்பாவோட போயிட்டு வரேன் மம்மி. ஜிமின் டாடி நீங்கள் எனக்கு டேடியாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னு சொல்லி ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறா. ஜிமினும் யாஷியை பார்த்து சிரிக்கிறான். இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜிமின், ஒயன், அதே மாதிரி யாயா, யோவன் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ யாஷி வந்து யாயாவை பார்த்து யாயா என்னோடய ஃப்ரெண்டை ரொம்ப டார்ச்சர் பண்ண, நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே யாயாவும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ எனக்கு மறக்காமல் கால் பண்ணுன்னு யோவன் சொல்ல, கண்டிப்பாக ஃப்ரெண்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியுது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எப்போ பார்க்கலாம். பாய் பாய் ஆமேஸ். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆமேஸ்.